பணம்ங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. நீ சிவசித்தாந்தத்துல சரியா பயணம் பண்ண கத்துக்கிட்டா, சித்திர நிலைப்பாட்டை நீ பின்பற்ற ஆரம்பிச்சிட்டீன்னா, காந்தி பேப்பருங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ஆமா, 6 மூட்டையில கட்டி கொண்டாந்து போட்டு என் முன்னாடி போட்டு காத்து கிடந்தாங்க தெரியுமா? அந்த காலால அந்த மூட்டையெல்லாம் அப்படி எத்தி தள்ளிட்டு போந்தவன் நல்லா. ஆமா, 1 கோடி ரூபா கொடுத்தா அதுல நான் 40 லட்ச ரூபாய் நான் எடுத்துக்கிறேன். ஆமா, 10 கோடி கொடுத்தாங்கன்னா 4% அதுல நான் எடுத்துக்கிறேன். மீதியைத்தான் பாதுகாத்து கொடுக்கணும். இதை செஞ்சு கொடுங்கன்னு காத்து கிடந்தாங்க வேலூர்ல, தெரியுமா? அதெல்லாம் என் வேலை கிடையாது, போடா அப்படின்னு எத்தி தள்ளிட்டு வந்தவன் நான். நீங்க என்னடா காந்தி பேப்பர் காந்தி பேப்பர் காந்தி பேப்பர் காந்தி பேப்பர் காந்தி பேப்பர், புரியுதா? இன்னும் சொல்ல போனா இதாவது ஆன்மீகத்துல குருகுலத்தை நடத்துறப்போ வந்தது. ஆன்மீகத்தை நேரடியா எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்த காலத்திலே கோடிக்கணக்கில் வந்தது எத்தி தள்ளினவே நான். அப்ப நேர்மைங்கிற கொள்கையில நான் வேலை பார்த்த மேனேஜ்மெண்ட்ல ஒரு கையெழுத்து தான், ஒரு கையெழுத்து போடுறதுக்கு எனக்கு அப்பவே 10 கோடி ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லி பேரம் பேசினாங்க. 45 வருஷத்துக்கு முன்னாடி 10 கோடினா என்னாச்சு? ஆமா, புரிஞ்சுதா? அப்ப நான் நேர்மைங்கிறதுல யோசிச்சேன். நான் ஒரு கையெழுத்து போட்டு 10 கோடி வாங்கினேன் அப்படின்னு சொன்னா, நீ 1200 பேர் ரத்தத்தை உரியறதுக்காக என்கிட்ட கையெழுத்து கேட்கிறேன்னு சொல்லி சொன்னேன். இன்னைக்கு அவன் வயசு, அவன் அந்த வேலையை செஞ்சிருவான். 20 வருஷம் தாண்டினா அந்த வேலையை அவனால செய்ய முடியாது. அப்ப அன்னைக்கு அவன் உனக்கு பலிகடாவாயிருவான். அதுக்காக கையெழுத்து தானே நீ கேட்கிறன்னு சொல்லி கேட்டு, அது அன்னைக்குள்ள சங்கதி தானே. நீங்க ஏன் நிக்கிற? உங்களுக்கு இன்னும் சொல்ல போனா, நீங்க இருக்கிற கம்பெனி இருக்கிற காலத்து வரைக்கும், நீங்க இருக்கிற காலத்து வரைக்கும் நீங்க வேலைக்கே உள்ள வர வேண்டாம், உங்களுக்கு அட்டன்ஸ் போட்டுருவோம். 10 கோடி விட்டு அட்டன்ஸ் சும்மா வந்துட்டு போனா போதும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்திலேயே நான் நேர்மைங்கிற கணக்கை வச்சு அதெல்லாம் உழைச்சு தள்ளிட்டு வந்தவன். புரிஞ்சதா? இந்த கால் ஆக்சிடென்ட் ஆகி நான் படுத்து கிடக்கும்போது என் துணைவியார் அதை அடிக்கடி சொல்லுவாங்க. ஹைதராபாத்ல தேடி வந்ததை லட்சுமி எட்டி உதச்சிக்கல, அதுக்குதான் இந்த கால் உடஞ்சி வச்சுன்னு சொல்றோம். அந்த அம்மா அடிக்கடி சொல்லும். வீட்டுக்கு தேடி வந்த லட்சுமிய இந்த காலை எட்டி உதச்சிட்டேன், அது பூரா போய் தெருவுல விழுந்துருச்சு கட்டுக்கட்டா. புரியுதா? அதை அடிக்கடி சொல்லும். வீடு தேடி வந்த லட்சுமி நீங்க எத்தி உதச்சிங்களா, அதுதான் கால் உடஞ்சு போச்சு அப்படிங்கும். அப்ப கூட சொல்லுவாங்க, அது உடஞ்சிட்டு போட்டுன்னு சொல்லியிருக்கேன். நான் அப்பவே அப்படிதான் வாழ்ந்தேன். இப்ப நான் ஆன்மீகத்துக்கள் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பெரிய அளவுல அதனுடைய இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால, அதெல்லாம் ஒரு பெரிய பாவத்துக்கு உண்டான செயல் தானே. அது நமக்கு எந்த நிலைப்பாட்டுக்குள்ள இருக்கணுமோ இருந்தா அது நம்மளை தேடி வந்துட போகுது. புரிச்சுக்கோங்க. நம்ம சரியா இருந்தோம்னா, சரியான இறைவன் பாதத்தை கொடுத்து மன்றாட நம்ம கத்துக்கிட்டோம்னா, கடன் வாங்குங்கிற பிரச்சனையே கிடையாது. கடனே வாங்க மாட்டோம். அது கொடுக்கல் வாங்கல் மாதிரி பிறண்டுரும். நீ அவளுக்கு கொடுப்பா, அவ உனக்கு கொடுப்பா, இப்படி பிறண்டு போயிடும். புரியுதா சொல்றது? அதுதான் சித்தாந்தத்துக்குள்ள இருக்கிற ஒரு ரகசியம். அது எப்படி பெறலும் அப்படின்லாம் நம்ம நினைக்க கூடாது. அது பெறலுது பெறல, நாம போறது சரியா இருக்கணும். புரிஞ்சதை நான் சொல்றது? அதைத்தான் எல்லாருக்கும் உங்களுக்கு நான் போதிக்கிறேன், ஆசைப்படுறேன். நீங்க அப்படித்தான் இருக்கணும்னு என்னுடைய ஆசையெல்லாம் இருக்குது. நீ பல அறுசுவையோட 3 வேளை சாப்பிட வேண்டாம். என்னைக்கு சாப்பிடுற சாப்பாட 2 வேளை நிம்மதியா சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திக்கத்தான் போதும். அதுதான் வாழ்க்கை. புரியுதா? உழைச்சிட்டு வீட்டுல செஞ்சு வச்ச சாப்பாட முழுசா சாப்பிட முடியாம அரைகுறையா சாப்பிட்டு கடன்காரனுக்கு பயப்படுறதோ மத்த பிரச்சனைக்கு பயந்துகிட்டு நிம்மதியா தூங்காம பிறண்டு படுத்துக்கிட்டு காலையில எழுந்திரிச்சு அவன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது டீ கடையை பார்த்து போயிருவோம்.
இல்லைன்னா எங்கேயாவது போய் வருவோம். அது வாழ்க்கையா? சொல்லுங்க பார்ப்போம். அது நிம்மதியான வாழ்க்கையா? அது இல்லற வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது என்ன கேட்டா. புரியுது நான் சொல்றது? இந்த மாதிரி துயரம் துன்பத்துல வீட்டுக்குள்ள இருந்தாலே நீ இல்லற வாழ்க்கையில கூட உன்னால சுகமா ஈடுபட முடியாது. வம்புக்கு வேணா மல்லு கட்டிட்டு நின்று இருக்கலாமே தவிர, இந்த மாதிரி நீ துன்பத்தில் இருக்கும்போது, துயரத்தில் இருக்கும்போது உன் இல்லற வாழ்க்கையில கூட நீ இன்பமா பயன்படுத்த முடியாது. அப்ப கூட அந்த துயரத்தோட நீ இருக்கும்போது அது வாழ்க்கையில அர்த்தம் இல்லாம போயிடும். புரிஞ்சதை நான் சொல்றது? அது வாழ்க்கையே இல்லைன்னு சொல்றோம் நாங்க. அதெல்லாம் தூக்கி தூர போட்டு நம்ம எந்த இது வரைக்கும் எப்படி போனோமோ எப்படி வந்தோமோ விட்டுருங்க. கடந்து போனதை நம்ம வந்து யோசிக்கிறதுக்கு யோசிச்சா கூட நமக்கு அது பிரயோஜனப்படாது. இதுக்கப்புறம் நம்ம எப்படி நிக்கணும்? இருக்கிற நாள் குறைஞ்ச நாள் என்னவோ அதுல எப்படி நிக்கணும்? கடைசி இன்னும் சொல்றேனே, கடைசி காலத்துல இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில பெத்த பிள்ளைங்க பெத்தவங்களுக்கு எல்லாம் சரியா பராமரிப்பாங்க, ஒரு வேளை சாப்பாடு கொடுப்பாங்க அப்படி எல்லாம் யோசிக்கிறதுக்கு இடம் கிடையாது. எப்படி யோசிக்கிறதுக்கு இடமே கிடையாது. அப்ப அந்த காலகட்டத்துல நமக்கு ஒருவேளை சாப்பாடாவது இறைவா எங்களுக்கு தேடி போகாம பசிக்காம எங்களுக்கு அந்த ஒருவேளை உணவாவது கொடுக்கறதுக்கு நீ பாத்தியப்படு அப்படிங்கிற இடத்துக்காவது நம்ம போகணும் இல்லையா? சம்பாதிக்க வேண்டாம் சாமி, ஒரு நோய் இல்லாம நொடி இல்லாம கடைசி காலத்துல நல்ல முறையா நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரணும். அதுக்கு எனக்கு ஒரு நல்ல வழியை வகுத்து கொடு சாமி அப்படின்னாவது நம்ம வேண்டுதல் வைக்கலாம் இல்லையா? இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் அதை தாண்டி வேற ஒண்ணு நீங்க வைக்கிறதுக்கு இல்ல. புரியுது என்ன சொல்றது? நம்ம என்ன செய்யணும்ங்கிறத பொறுத்து நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். பெருசா இந்த மாதிரி சிவநாமத்தை சொல்லிட்டு நம்ம போனாலும் சிவநாமத்தை சொல்லிட்டு போறது நல்லதானா நல்லது. அந்த வைராக்கி நம்ம கிட்ட இருக்கணுமே. அவன் இப்படி உட்கார்ந்தானா உட்கார்ந்ததுதான் எல்லாம் நீ சொல்றதெல்லாம் போகும். ஆனா கண்ணை திறக்க மாட்டானே. அவனுக்கு உட்கார்ந்தவனை கண்ணை திறக்கணும்னா 1008 மேலம் அடிக்கணும், ஆரவாரம் பண்ணணும், கோஷம் போடணும், தீவிர மூச்சு விடாம காட்டணும். அத்தனையும் பண்ணினாத்தான் கண்ணை திறப்பான். அப்ப அந்த சிரிப்பு கிட்ட வர வாங்குறது அவளுக்கு என்ன ஈஸியா? என்ன வரம் கொடுப்பானா கொடுப்பான், அவன் எல்லாத்துக்கும் கொடுப்பான், இல்லைன்னு சொல்ல மாட்டான். ஆனா கண்ணை முழிக்க வைக்கணுமே. புரியுதா? ஏன்னா அவன் நம்ம கொடுத்தா அவன் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை சீவராசி செடி கொடி புழு பூச்சி அத்தனையும் அவன் வந்து கண்காணிக்கிறவன். எங்க எது நடக்கு என்ன ஏது இருக்குங்கிறதோ அதுக்குள்ளேயே இருக்கிறவன். அவன் கண்ணை மூடிட்டு அவன் இருக்கானா ஏமாத்துறதுக்கு இல்ல, அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். அமைதியான நிலையில உட்காரும் போதுதான் எல்லா விஷயத்தையும் கேத்தர் பண்ண முடியும். அதுக்காக தான் சிவன் வந்து எல்லா நேரத்திலையும் தவத்திலேயே இருக்கிறது. என்ன நடக்குது பிரபஞ்சத்துல எல்லாத்தையும் கண்காணிக்கணும்ல. நம்ம கொடுத்த வேலையை எவன் சரியா செய்யறான் எவன் செய்யல, நம்மளை நம்பி நிறைய இதை இறக்கி இருக்கிறோம், எல்லாம் எப்படி இருக்குங்கிறத மொத்தம் கண்காணிக்கணும். அப்ப அந்த அமைதி நிலையில உட்கார்ந்தால் மொத்தம் இருந்தா அதெல்லாம் ஆராய முடியும், கண்காணிக்க முடியும். அந்த அவன் வேலையை அவன் செய்யறான். அதவும் மீறி நம்ம வந்து அவங்ககிட்ட இருந்து ஒரு வர வாங்கணும்னா அத்தனை கஷ்டப்படணும், மல்லு கட்டணும். நம்ம தான் மல்லு கட்டுறது நோகாம நோம்பி போடுறது தானே. உடம்பு ஆடக்கூடாது, வலிக்க கூடாது, சிறிய அளவுல எப்படி சொல்றது என்ன அப்படி தேவை வீசிதான் கையில ஊத்திட்டு சடக்கு நக்கிட்டு போயிடலாம். ஆனா மறைவேறி எடுக்கணும்ல, இருக்கிற இடத்த பார்த்து தேடி எடுக்கணும்ல. எடுக்க போற இடத்துல அவன் தேவைக்கு விட்டு எல்லாம் கொட்டும்ல. நம்ம வாங்கி நக்குறவங்களுக்கு ஈஸி தான், ஆனா எடுத்துட்டு வரணும் இல்ல. புரிஞ்சு வேற சொல்றது? பழனி பெஞ்சாமரம் இருந்தானப்பா ஊத்துப்பா கையில விட்டு நக்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லலாம். பள்ளி போய் வாங்கிட்டு வரணும்ல.
இங்க இருந்துகிட்டா வருமா? அது யாரோ ஒருத்தர் பள்ளி போய் வாங்கிட்டு வந்தா தான் பஞ்சாபிரதம் நடக்க முடியும். அது மாதிரிதான் எல்லாமே. நீ அது எந்த சாமியை கும்பிட்டாலும் லாஸ்ட் போய் சேர்றது ஒரு இடம் தான். நீங்கிட்டு முருகனை கும்பிட்டாலும் சரி, கோவிந்தனை கும்பிட்டாலும் சரி, பெருமாளை கும்பிட்டாலும் சரி, சரியா, அன்னை கலைவாணியை வணங்கினாலும் சரி, மகாலட்சுமியை வணங்கினாலும் சரி, சக்தியை வணங்கினாலும் சரி, இங்கிட்டு ஊருக்குள்ள வந்துட்டா மாரியம்மா காளியம்மா லொட்டு லொடுக்கு எதத்தை பிடிச்சாலும் சரி, எல்லாரும் போய் அங்க போய் இப்படித்தான் நிக்கணும். எப்பா என்னைய தேடி 100 பேர் வந்திருக்கான் மகாராஜா, என்னத்தவாது அள்ளி போடு, இல்லைன்னா அவங்க என்னையும் உட்கார விட மாட்டாங்க. அங்கவே அவங்க நின்றுதான் ஆகணும். புரிஞ்சதா நான் சொல்றது? ஆனா இந்த சிவசித்தாந்த சித்தர்கள் நிலைப்பாடுங்கிறது அப்படி இல்லை. டைரக்டா நேரைய போய் நிக்கலாம். எப்படி அதை கத்துக்கிட்டா நேர போய் நிக்கலாம். முந்தி அந்த வேண்டியது இல்ல, குடும்பியை பிடிச்சு போடுன்னு கேட்கலாம். முந்தி விரிக்க வேண்டியது இல்லை சாமி, குடும்பியை பிடிச்சு கொடு அப்படின்னு கேட்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சித்தன் சிவனை தேடி போனா சிவன் ஓடி ஒளியுவான்னு சொல்லியிருக்கேன். அதான் உண்மை. பயந்து கிடையாது. இந்த சிரிக்குள்ள வருது, என்னத்தை கேட்க போதும், கொஞ்ச நேரம் தாமதிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஓடி போயிடுவான், ஒளிஞ்சுக்கிடுவான். சித்தன் சிவனை தேடி போனா சிவன் ஒளிவான் சாமி. அவனுக்கு தெரியும், ரைட்டு எங்க மகனே, அப்ப ஒளிஞ்சுக்கிட்டா பிள்ளைக்கு தெரியாதா? யார கூப்பிட்டா வரப்போறேன் அவன் என்ன சொல்லுவான்? அன்னையை கூப்பிட்டுருவான். ஐயா என்ன குழந்தை வந்து இப்படி மன்றாடுதுன்னு சொல்லி அவங்க ஒரு செகண்ட்ல வந்துருவாங்க. என்னையா தாயா வந்த உன் வீட்டுக்காரன் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டானா, என்ன சீட்ட அப்படிங்க. அவன் வந்தப்ப வந்துதான் ஆகணும். அது பாவி மனுஷா வாயா ஏன் ஒழிஞ்சிட்டு இருக்க அப்படின்னா என்ன ஆகும்? ரைட்டு, நீ 1 ரூபா விடு, நீ 1 ரூபா விடு. அப்பதான் சொல்லுவா, பாலா போன மனுஷன் நீ நின்றுச்சுன்னா 1 ரூபாயோட போயிருப்போம், இப்ப பாரு 2 ரூபா வாங்கிட்டு போகுது குழந்தை அப்படிம்பா. புரிஞ்சதா? இதுதான் உண்மை சித்த நிலைப்பாட்டுல இருக்கிறது. அதுலயும் சூட்சமா சிவன் வந்து அது இப்ப நம்ம சிவன் வந்து அதுல வந்து ஒளிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்றோம். வந்தது வந்துட்டான், கிடைக்கிற வரப்பத்திட்டு போட்டுங்கிறதுக்காகத்தான் அவன் அந்த சிந்தனையில ஒளிகிறவன். புரியுதா? எதுக்கு வந்த குழந்தை எதுக்கு 1 ரூபாயோட போனோம், கூட 1 ரூபாய் வாங்கிட்டு போகட்டுமே, அந்த சிந்தனையில தான். அது ஒரு சூட்சமம் கையாளுறது. அது பையன் ஒளிஞ்சுக்கிட்டது மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டா கூப்பிட்டுக்குருவான், இந்த வாங்கிட்டு போடா அப்படின்னு கொடுக்கறது. அது சிவன்கிட்ட இருக்கிற குணாம்சம். அவன் குறையோட போகக்கூடாது, வந்துட்டான் நிறைவோட வாங்கிட்டு போட்டோம்ங்கிறதுக்காக. இந்த நிலைப்பாடு சித்தத்துக்குள்ளதான் இருக்குது. மற்றவங்க எல்லாம் போய் இப்படி நேரடியா பிடிச்சு வாங்க முடியாது. புரிஞ்சதுங்களா? ஆமா, அதனாலதான் சொல்றோம், சிவ சத்தத்துக்குள்ள வந்து சாதிக்க முடியாத விஷயம் வெளியே போய் நீ எதுவும் சாதிக்க முடியாதுன்னு சொல்றோம். இங்க ஏமாந்து போயிடுச்சுன்னா போற இடம் பூரா ஏமாத்தம் தான், வேற எதுவுமே கிடைக்காது. ஆமா, நம்ம நினைக்கலாம் நமக்கு மன நிம்மதி இல்ல, குடும்பத்தோட இல்ல, குடும்பம் பிள்ளைகள் நல்லா இல்ல, கட்டணம் நல்லா இல்ல. நல்லா இல்லைன்னா மயிர் போறான், பெத்து போட்டான், பிள்ளைய பார்க்கலன்னா மயிர் போகுது. அதை நம்பியா நம்ம பிறந்தோம்? யாரையும் நம்பி பிறக்கல. புரிஞ்சதா? அந்த எண்ணத்துக்குள்ள நம்ம வரணும். பெத்துட்டோம், வளர்க்க முடிய வரைக்கும் வளர்த்துட்டோம், போயிருச்சா மயிர் போ, அவ்வளவுதான். நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க வேண்டி, நம்ம இருக்கிற காலத்துல இரவா சொன்ன மாதிரி சிவ சிவான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏதோ உன்னோட அனுகிரகத்துல நாங்க பூமியில அவதரிச்சிட்டோமப்பா சாமி, சேர்றது வரைக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல பலத்தை கொடு, ஆரோக்கியத்தை கொடு, சஞ்சலம் இல்லாம உன்கிட்ட வந்து நான் சேர்றதுக்கு உண்டான வழிமுறையை காட்டி கொடுப்பான்னு கேட்கறது தான் தீர்க்கமான விஷயம். புரிஞ்சதா? அதை விட்டு நாம வந்து இதை கொடு அதை கொடு அதை கொடு இதை கொடுன்னா எதை கொடுக்க அவன் ஒரே வார்த்தையில உனக்கு என்ன குறை வச்சிருக்கிற என்ற கேட்கன்னு கேட்பான். படைப்பில உனக்கு என்ன குறை வச்சிருக்கிற, எண்ணத்துல ஊனமா இருக்கிற கேட்பானா கேட்க மாட்டானா?